எபிசோட் 64ல் பார்த்தீங்கன்னா துளசிக்கு நிறைய மெசேஜ் வருது. மேம் நீங்கள் அவங்கள லவ் பண்ணுறீங்களா, ரங்கனை லவ் பண்ணுறீங்களா, இந்த விஷயம் யாருக்காச்சும் தெரியுமா, ஏன் எங்கள் யாருக்கிட்டேயும் ஷேர் பண்ணலன்னு இப்படின்னு நிறையா பேர் வந்து துளசிக்கு மெசேஜ் பண்ணுறாங்க. அப்போ ரங்கன் வந்து அவரோட மொபைல் எடுத்து செக் பண்ணும்போது ரங்கனுக்கு துளசிக்கிட்டேருந்து எந்த மெசேஜுமே வரல. இதை பார்த்து ரங்கன் வந்து அப்செட் ஆகுறாரு. எதனால துளசி மெசேஜே அனுப்பலை அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு. இப்போது ரங்கன் சார் வந்துட்டு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு, நான் தான் உங்களுக்குலாம் எனக்கு கொஞ்ச நாளைக்கு டெம்பரரி கோச்சாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. பசங்களும் ஓகே சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நேராக போயிட்டு துளசிக்கு ஃபோன் பண்ணி அவர் ஓகே அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணி கேட்குறாரு. துளசியும் ஓகே தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் ரங்கனுக்கு வந்து ஒரு திருப்தி வரல. துளசி ஏதோ அப்செட்டாக தான் இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ருக்மிணி மேம் வந்து ரங்கனை கூப்பிட்டு, இந்த ஃபோட்டோ வந்து எல்லா இடத்துலையும் வைரல் ஆகுது, நிறைய பேர் எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க, உங்ககிட்ட நான் எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கேட்கல, ஆனால் நீங்கள் வந்து தெரிஞ்சிருக்கணுங்கிறதுக்காக உங்ககிட்ட சொல்கிறேன், இந்த விஷயம் வந்து எல்லா இடத்துலையும் பரவுது அப்படிங்கிறது மட்டும் ருக்மிணி மேம் வந்து ரங்கன்கிட்ட ரொம்ப டீசெண்டாக சொல்கிறாங்க. இப்போ மணி கிளம்பி நிற்கிறாரு அணுவை பார்க்குறதுக்கு. அதுக்கு தியோ ரிஷியும் சேர்ந்தா எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்காங்க. தியோ ரிஷியும் சேர்ந்து மணிக்கு ஒரு நல்ல குர்த்தா மாதிரி கொடுத்துருக்காங்க, அப்புறம் வாட்ச் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் போட்டு நல்லா ட்ரெஸ்அப் பண்ணி மணி வந்து கிளம்புறாரு. இதை பார்த்து தங்கம் ரொம்பவே அப்செட்டாக இருக்காங்க. அப்புறமா மணி கிளம்புனதுக்கப்புறமா ரிஷி கூட பயங்கரமாக தங்கம் சண்டை போடுறாங்க. எதுக்கு இப்படி எதுக்கு இது மாதிரி தேவையில்லாமல் அவனை ஏற்றி விட்டு அனுப்பிச்சிங்க, என்னை எப்போவுமே அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ரிஷி கிட்ட தங்கம் சொல்கிறாங்க. உடனே ரிஷியும் சரி நான் அவனை கூட்டிகிட்டு போகிறேன், நீ கிளம்பிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தியோ வந்து கரெக்டாக மணி வந்து அணுவை ஒரு ஹோட்டலில் மீட் பண்ண போகிறாங்கல்ல, அந்த ஹோட்டலுக்கு தியோ வராங்க. வந்துட்டு டே யூபிஎஸ்சி எக்ஸாமாடா எழுத போகிற, ஏன்டா இவ்வளோ டென்ஷன் ஆகிற, ஒரு பொண்ணு கூட தானடா பேச போகிற, பி எ மேன், போய் பேசு அப்படின்னு சொல்லிட்டு தியோ வந்து மணிக்கிட்ட சொல்கிறாங்க. அங்கே போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா அணுவும் மணியும் பேசிகிட்டு இருக்காங்க. அணு வந்து ரொம்ப கேஷுவலாக பேசுகிறாங்க. பட் மணிக்கு வந்து ரொம்ப டென்ஷனாகவே இருக்குது. அப்போ வந்து என்னடா பண்ணுறது அப்படின்னா, இப்போ அணு ஏதாச்சும் ஆர்டர் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது மணி வந்துட்டு என்ன இங்கே எல்லாமே இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு சொல்லி மணி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த டைம் கரெக்டாக கிரீஷ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு அங்கே வந்துடுறாரு. வந்துட்டு மணி கூட செம்மையாக மணியை கேவலமாக பேசி திட்டி சண்டை போடுறாங்க. இதை பார்த்துட்டு தியோ டென்ஷன் ஆகிட்டு உடனே மாற்றி என்னை கூப்பிடுறாங்க, ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வாடா அப்படின்னு. உடனே எல்லா பசங்களும் வந்து அந்த பசங்களை அடித்து விரட்டிடுறாங்க. ஏன்னா வந்து இவங்களை மணியை காப்பாற்றணுங்கிறதுக்காக. இதை பார்த்து அணு வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகிடுறாங்க. ஐயோ ஜாலியாக ஒரு டேட் போகலான்னு வந்தப்போ பார்த்து இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அணு யோசிக்கிறாங்க. அணு வந்து மணிக்கிட்ட சொல்லிட்டுலாம் இருந்திருப்பாங்க, நீ ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்க, இந்த ட்ரெஸ் நல்லா இருக்குது அப்படிலாம் சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. அந்த டைமில் தான் இப்படி வந்து சிவபூஜையில் கரடி வந்த மாதிரி கிரீஷ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து சண்டை போட்டிருப்பாங்க. ஸோ அணு டென்ஷன் ஆகிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அங்கே தங்கம் ரிஷி எல்லாருமே வராங்க. அதை பார்த்துட்டு மணி கேட்குறாரு, தங்கம்லாம் எதுக்கு இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே தங்கம் வந்து இப்படி முடிச்சுக்கிட்டே நிற்கிறாங்க. டே ஆக்சுவலாக யூஆர் ஸோ ஸ்பெஷல் டு மீ அப்படின்லாம் சொல்கிறாங்க. சொல்லிட்டு இப்படி முடிச்சுட்டே இருக்கும்போது மணி வந்து இல்லை எனக்கு புரியலைன்னே சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வந்து ரிஷி தீவெல்லாம் சொல்கிறாங்க, அவன் வந்து உன்கிட்ட லவ் சொல்லும்போது இப்படி தானடி நீ உனக்கு புரியலன்னு சொன்ன, இப்போ நீ சொல்லும்போது அவனுக்கு புரியலை அப்படின்னு சொல்லிட்டு மணிக்கிட்ட போட்டு உடச்சிடுறாங்க அவள் உன்னை லவ் பண்ணுறான்னு. உடனே மணிக்கு செம்ம ஹாப்பி ஆகிடுச்சு. உடனே தங்கம் வந்து மணியோட கை பிடிச்சிட்டு அந்த இடத்துலேருந்து அப்படி நடந்து போகிறாங்க. அதோட இந்த எபிசோடு முடிச்சிருக்காங்க. அடுத்த வாரம் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.